அன்பார்ந்த தோழர்களே, நம்முடைய 4½ ஆண்டு காலம் ஒரு ஆட்சி வந்துள்ளது. இன்னும் ஒரு சில மாதங்களில் அடுத்த தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசு பணியாளர் சங்கத்தின் பல கட்ட போராட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி முடித்துவிட்டு நாம் நம்மளுடைய தேவைகளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம சிறப்பு தலைவர் அவர்கள் நம்மளை வழிகாட்டி எப்படி கொண்டு போகலான்னு ஆலோசித்து கோரிக்கை மாநாட்டை நடத்தி கொண்டுள்ளார். இந்த கோரிக்கை மாநாட்டை சிறப்பிக்க நமக்கெல்லாம் வழிகாட்டியுள்ள அன்பு தோழர் கூப்பா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கெல்லாம் நம்ம எதிர்கட்சியை அழைச்சி பேசணும்னு நினச்சி 4 கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தோம். அதில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்தபடியாக தோழர் நாம் தமிழர் கட்சி, அடுத்தபடியாக பாமக, அடுத்தபடியாக நம் அரசு பணியாளர்களின் இன்றைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை தனிநபராக அக்கறை கொண்டுள்ள முன்னாள் மாநில தலைவர் தோழர் ஒருவருக்கும் அழைப்பு கொடுத்தோம். ஒரு சில காரணங்களாக வர முடியவில்லை, உங்களுக்கு ஆதரவளிக்கிறேன் என்று நம்முடைய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தகவல் வந்தது. அதுக்கடுத்தது 2 கட்சியிலிருந்து ஆட்கள் வந்துள்ளார்கள். இன்னொருத்தர் அந்த டேட் கொடுக்கறதுல சிக்கல் வந்ததனால 2 கட்சிகளை மட்டும் இப்பொழுது வந்துள்ளார்கள். இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு செந்தமிழன் சீமான் அவர்களே, நமக்கு உரையாற்ற வரவுள்ள வழக்கறிஞர் தோழர் கே பாலு அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்துள்ள தோழர் கோ சீனிவாசன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் தோழர் வே சிவகுமார் அவர்களே, மாநில பொருளாளர் தோழர் கு சரவணன் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் தோழர் விஜய குருசாமி அவர்களே, மாநில பிரச்சார செயலாளர் தோழர் மா கோதண்டம் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் தோழர் து உமாசங்கர் அவர்களே, மாநில துணைத் தலைவர் தோழர் ரா சாமிநாதன் அவர்களே, வா ஆறுமுகம் அவர்களே, மு ராஜன் அவர்களே, எம் மரகதலிங்கம் அவர்களே, தோழர் பா மகேந்திரன் அவர்களே, தோழர் ரா ஞானஜோதி அவர்களே, தோழர் கி முருகேசன் அவர்களே, தோழர் பே மோகன் அவர்களே, தோழர் ஆ பெரியசாமி அவர்களே, மாநில செயலாளர்கள் தோழர் சு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களே, தோழர் ஆர் ரகமத்துல்லா அவர்களே, தோழர் ஏ டெல்லி அப்பாதுரை அவர்களே, தோழியர் ஏஎஸ் பாத்திமா அவர்களே, தோழர் ஜே இருதயராஜ் அவர்களே, தோழர் என் மாதவன் அவர்களே, தோழர் ஏவி விவேகானந்தன் அவர்களே, முன்னாள் மாநில நிர்வாகிகள் தான் நம்ம சங்கத்தை எல்லாம் வழிநடத்தி இருக்காங்க. அந்த அடிப்படையில் தோழர் எம் கிருஷ்ணன் அவர்களே, தோழர் இரா பிச்சைமுத்து அவர்களே, தோழர் வா பன்னீர்செல்வம் அவர்களே, தோழர் கே ஆர் குப்புசாமி அவர்களே, தோழர் ஆர் கோபிநாத் அவர்களே, தோழர் பி பெரியசாமி அவர்களே மற்றும் தோழர் ஜி மாது அவர்களே, தோழியர் ஏ அதிதேவி அவர்களே, தோழர் ஜே திருநாவுக்கரசு அவர்களே, தோழர் டிஜி தாமஸ் அவர்களே, தோழர் மு ராஜாமணி அவர்களே, தோழர் எம் கணேசன் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற உள்ள தோழர் எஸ் பாலமுருகன் அவர்களே, தொண்டற்படை தோழர்களே, இங்கு பெருந்திரளாக வெளி மாவட்டங்களிலிருந்தும் அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்தும் பணியாளர் சங்கத்தின் வந்து ஊற்றுக்கண்ணாக அமர்ந்துள்ள தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் நமக்கு ஆதரவு தெரிவிக்க வந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும், கலை நிகழ்ச்சி நடத்திய குழந்தைகளுக்கும் அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, நம்முடைய பணியாளர் சங்கமானது 1981க்கு முன்னாடி ஒரே சங்கமாக தான் இருந்தது. ஆனால் அந்த சங்கத்தோட நடவடிக்கைகள் அரசுக்கு ஆதரவாக மட்டுமே இருந்ததால் நம்மளுடைய நிறுவன தலைவர் தோழர் நாராயணராவ் அவர்கள் தமிழகம் முழுமைக்கும் சுற்றுப்பயணம் செய்து 14/11/81 தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தை துவக்கி வைத்தார். இதற்கு தோழர் டிஎஸ்ஆர்ஓஎல் உள்ள தோழர் புதுக்கோட்டை சுப்பிரமணியம் அவர்கள் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் ஒருங்கிணைப்புக்கு உறுதுணையாக இருந்து இந்த சங்கம் துவங்கப்பட்டது. இந்த சங்கம் துவங்கியதிலிருந்து பணியாளர்கள் எதற்காக
பாடுபட வேண்டும். பணியாளர்களின் நலனிலும் விவசாயிகள் பொதுமக்களின் நலனிலும் அக்கறை கொண்டுள்ள இந்த பணியாளர் சங்கமானது கூப்பா அவர்கள் நம்ம சங்கத்தை வழிநடத்தினதிலிருந்து அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் எவ்வாறெல்லாம் எந்த சலுகைகள் பறிக்கப்பட்டாலும் சரி, புதிதாக பெற்றுத் தருவதிலும் சரி முன்னோடியாக நின்று நம் பணியாளர் சங்கத்தை வழிநடத்தி கொண்டுள்ளார். காலப்போக்கில் பறிக்கப்பட்ட சலுகைகளாக தான் அதிகமாக இருக்குதே தவிர புதிய சலுகைகளை பெற்றுத் தருவதில் எந்த ஒரு சங்கமும் முன்னின்று காமிக்கிறதே கிடையாது. பணியாளர் நலனில் அக்கறை இல்லாம தான் இருக்கு. 2003 ஜாக்டோஜியா போராட்டம்னா அது ஒரு அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து எப்படி இந்தியா மீட்டெடுத்த சுதந்திரம் பெற்றமோ அந்த அளவுக்கு அரசு பணியாளர்களோட நலனில் அக்கறை கொண்டு நம்மளுடைய சலுகைகள் பெறுவதில் அவ்வளோ ஒரு போராட்டங்கள் நடத்தினாங்க. எப்படின்னா நைட்ல வீட்டில் கூட தலைவர்கள் படுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்துல எல்லாம் போலீஸ் போட்டு பாதுகாப்பு பண்ணி எல்லாம் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சும்மா யாருமே கிடையாது. அவர்கள் எல்லாம் இதுல எவ்வளவோ பாதிப்படைந்திருப்பார்கள். சங்க வளர்ச்சிக்காக பாடுபட்டிருப்பாங்க. தோழர் கூப்பா அவர்கள் என்ன அவரோட வாழ்நாள்ல சர்வீஸ்ல ஒரு பதவி உயர்வுகளே ரத்து செய்தாலும் 7 ஆண்டு காலம் அவருடைய சம்பளமில்லா விடுப்பில் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் பாடுபட்டு பெற்று தந்த கோரிக்கைகளை கூட வழிநடத்த வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இன்னமும் இந்த ஒரு பதாகையை தூக்கி பிடித்து நம்மளை எல்லாம் வழிகாட்டி கொண்டுள்ளார்கள். இப்பொழுது இந்த கோரிக்கை மாநாடு அறிவித்ததிலிருந்து சுற்றுப்பயணமாக ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் செல்ல முடிந்தது. அப்படியெல்லாம் போகும்போது ஒவ்வொரு பணியாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு துறை மட்டுமல்ல, அனைத்து துறைகளும் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தனிநபராகவும் சரி அவருடைய சரித்திரத்தெல்லாம் சொல்லும் பொழுது மிகவும் எப்படி சொல்றதுன்னே தெரியல. மிகப்பெரிய தலைவர்கள் சுதந்திரம் பெற்று தந்ததை விட நம்ம அரசு பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு சுதந்திரம் பெற்று தந்த இந்த தலைவர் அவர்களுடைய செயல்பாட்டையும் அவர்கள் வழியையும் கூட இருந்து கேட்கறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு நம்ம ஆலமரத்து அடியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம இருக்கிறோமே தவிர கண்டிப்பா தலைவரால் நம்மளுடைய கோரிக்கைகள் வென்றடைய வேண்டும் என்பதை விட இருப்பதை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பணியிலும் பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய பணியே கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம இன்னைக்கு இங்க இந்த கோரிக்கை மாநாட்டை நடத்துறோம். இதன் மூலம் நம்ம இந்த அரசை பல முறை எல்லாமே கேட்டு பார்த்தாச்சு, கிடைக்கல. இனிமேலாவது வர்ற அரசு நம்மளோட கோரிக்கை எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோரிக்கை பெற்றுத்தர ஆதரவாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டுள்ளோம். இதற்கு தலைவர்கள் பேசவே அதிக நேரம் வேணும். அதனால அடுத்தபடியாக தோழர் கூப்பா அவர்கள் கோரிக்கைகளை பற்றி பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.